பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக செயல்படுவார். நானே தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூக மக்களின் இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளுக்காக தொடங்கப்பட்டதுதான் வன்னியர் சங்கம். அதன் தொடர்ச்சியாக 1989 ஆண்டு சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் 10 லட்சம் மக்கள் புடைசூழ பாமகவை தோற்றுவித்தார் மருத்துவர் ராமதாஸ். கட்சி கொடியை வடிவமைத்த ராமதாஸ் கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை தங்களின் வழிகாட்டிகளாகவும் அறிவித்தார். பாமக தொடங்கப்பட்ட காலத்தில் தமிழகத்தின் சமூக மாற்றத்தை விரும்பும் பலர் அந்த கட்சியை மிக தீவிரமாக ஆதரித்து பாமகவின் இதழான தமிழ் ஓசையில் கட்டுரைகளை எழுதினர். கட்சி தொடங்கிய 6 மாதத்துக்குள் வேலூர் மாவட்டம் பேரணமல்லூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பாமக வெற்றி பெறாவிட்டாலும் 22,000 வாக்குகளை பெற்றது. 1989 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 6% வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதன் பிறகு 1991 தேர்தலிலும் இஸ்லாமிய, தமிழ் தேசிய, அம்பேத்கரிய அமைப்புகளை இணைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினார் ராமதாஸ். 199 தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக. ஆனால் அந்த தேர்தலில் பாமகவின் சார்பாக போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலிலும் 6% வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்து வந்த 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழ பின் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ் மற்றும் 12 சிறிய கட்சிகளுடன் இணைந்து 116 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதியில் வெற்றி பெற்ற பாமக மீண்டும் 6% வாக்குகளை பெற்றது. தமிழகத்தில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 3 தேர்தலில் பிரதான இருவரும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் 6% வாக்குகளை பெற்றது பாமகவின் மீது அனைவரின் கவனத்தையும் திருப்பியது. பின்னர் 1998 அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 5 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தங்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் மத்திய மந்திரி பதவியை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலைக்கு கொடுத்தார் ராமதாஸ். பிறகு 1999 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்ள திமுகவுடன் கூட்டணி சேரும் வாய்ப்பு உருவானது. அப்போது 7 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று வாஜ்பாய் தலைமையிலான மத்திய மந்திரி சபையிலும் இடம்பெற்றது பாமக. பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 20 இடங்களில் வெற்றி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி என ஏறுமுகத்தையும், 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியையும் தழுவியது பாமக. அதன்பின் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டும் அன்புமணி வெற்றி பெற்று இறங்கு முகத்தையும் சந்தித்தது பாமக. பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என அறிவித்து தனித்து களமிறங்கியது பாமக. அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதன்பின் 15வது மக்களவைக்கான தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாமக 7 தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. பின்னர் 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் பாமக தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டதை அடுத்து இளைஞரணி தலைவர் பதவி காலியாக இருந்தது. அந்த பதவிக்கு JK மணியின் மகன் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டாலும் அதிகார மையங்களுக்குள் எழுந்த பிரச்சினையை சமாளிக்க முடியாமல் அதிலிருந்து விலகினார். அதன்பின் பாமக இளைஞரணி புதிய தலைவராக ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகனும் அவரது பேரனுமான முகுந்தன் நியமிக்கப்பட்டார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்
புதுச்சேரியில் நடைபெற்ற கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மேடையிலேயே மிகப்பெரிய கருத்து மோதல் வெடித்தது. அதன் பின் தற்போது பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன், அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் என ராமதாஸ் திடீரென அறிவித்துள்ளார். இந்த உட்கட்சி மோதல் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது.